ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். ஒரு சிலர் தங்களிடத்தில் போதுமான அளவு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் இல்லாதிருந்தாலும் அவர்கள் ஆடம்பரமாய் ஜீவிப்பார்கள். சமுதாயத்திலே தங்களை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அந்தஸ்துக்கு மீறி செலவு பண்ணி தங்களுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் வெளியிலே பகட்டாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தாலும் இவர்களுடைய வீட்டில் வறுமை இருக்கும், போஜனம் இருக்காது, கடன் பட்டிருப்பார்கள். வாங்கிய கடனை செலுத்தக்கூடிய நிர்வாகமும் இருக்காது. ஒருவேளை போஜனத்திற்கே திண்டாடுவார்கள். ஆனாலும் வெளியிலே தங்கள் ஆடம்பரத்தை காண்பித்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். வீட்டிலே புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை என்றால் வீட்டின் தலைவர் முதலாவதாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வீட்டாரை போஷிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். வீட்டில் ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவன் புத்திசாலி அல்ல, இவன் உத்தமனும் அல்ல. இவனைப் போலவே இன்னும் சிலர் எளியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இவர்களிடத்தில் ஆடம்பரமும் பகட்டும் இருக்காது. எளிமையாக ஜீவிப்பார்கள். செல்லும் செலவை கணக்கு பார்ப்பார்கள். மற்றவர்கள் தங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டார்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாய் விசாரிப்பார்கள். அவர்களுக்கு திருப்தியான போஜனங்களை கொடுத்து போஷிப்பார்கள். சிறகுகள் அழகாக இருந்தால்தான் பறவைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதற்காக பறவைகளால் தங்கள் சிறகுகளை அழகுபடுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் மனுஷனோ தன்னுடைய உண்மை நிலைமையை மறைத்து வெளி உலகத்திற்கு தன்னை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேஷம் போடுகிறான். மற்ற மனுஷரும் அவனுடைய வேஷத்தை நம்பி ஏமாந்து போகிறார்கள். கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். போதும் என்ற மனதுடனே திருப்தியோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதனால் நாம் ஏழைகளாகி விடுவதில்லை. நம்மிடத்தில் உள்ள பொருளாதார வசதிக்கு ஏற்ற பிரகாரம் நாம் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களில் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் அது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை என்பதனால் நம்முடைய சமுதாயத்தார் ஒருவேளை நம்மை கனம் பண்ணாமல் போகலாம். மனுஷர் மத்தியிலே நாம் கனமற்றவர்களாய் இருக்கலாம். மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாய் செலவு செய்துவிடக்கூடாது. அதற்கு பதிலாக நம்முடைய வரவு செலவுகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஞானமாய் திட்டமிட்டு செயல்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். ஆடம்பரத்திற்கு செலவு செய்யாமல் நம்முடைய குடும்ப காரியங்களுக்கு குறைவில்லாமல் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரை போஷிப்பது போலவே நம்மை சார்ந்திருக்கிற வேலையாட்களையும் போஷிக்க வேண்டும். நாம் கனமற்றவர்களாய் இருந்தாலும் பணிவிடைக்காரர் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் பணிவிடை செய்து நமக்கு உதவி செய்வது போல நாமும் அவர்களுக்கு வஸ்திரங்களும் போஜனங்களும் வேலைக்கு தகுந்த ஊதியமும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களை அப்பங்களினாலும் பணிவிடைக்காரர்களினாலும் ஆசீர்வதிக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். இவர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள்.